திருப்பரங்குன்றத்தை வைத்து ஏன் மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்கல இத. ம். திமுக இன்னைக்கு அலிகேஷனா இப்போ வரைக்கும் சங்கிகள் மிகப்பெரிய அரசியல் செய்யணும்னு நினைச்சாங்க. அத முறியடித்திருக்கிறோம். அத தமிழ்நாட்டுல இது ஒரு அமைதி பூங்கான்னு காட்டியிருக்கோம்னு திரு சேகர் பாபு காலையில பேசியிருக்காரு. அதையே நான் கேள்வியா வைக்கிறேன். அண்ணன் சேகர் பாபு எந்த துறையோட அமைச்சர்? அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறை அமைச்சர்னா என்ன பண்ணணும்? அவர்தான் இந்த இந்து கோவில்களுக்கான இந்து ஒட்டுமொத்த கோவிலுக்கான ஒட்டுமொத்தத்துக்கான அமைச்சர். அமைச்சர். அவர் ஒன்றும் தர்காக்கோ இல்ல தேவாலயங்களுக்கான அமைச்சர் கிடையாதுல்ல. சரி. அப்படின்ற அமைச்சர் இருக்கா தமிழ்நாட்டுல? இல்ல. கிடையாது. அப்ப தேவாலயத்தையும் மசூதிகளையும் யாரு நிர்வகிக்கிறா? அதுக்கு தனி ஒரு அமைப்புகள் இருக்குது. அந்த சரிங்களா? அமைப்பு அரசாங்கத்துக்கான அமைப்பா? இல்ல அவங்கவங்க கோவில்களை அந்தந்த தர்காவும் அந்தந்த மசூதிகள் அந்தந்த சர்ச்சுகளை அவங்களே அமைச்சுப்பாங்க. இல்ல, கரெக்ட்டுங்களா? அதுக்கு தனி ஒரு இதுங்க. ஒரு ஒரு தனி பொது போர்டு எல்லாம் கிடையாது. அதாவது இதெல்லாம் தனி கிடையாது. போர்டு தான் அது. அது அவங்களுக்கு கூட ஆ. அது கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கிடையாது. அறநிலையத்துறைன்ற மாதிரி பட் கிடையாது. அங்க ஏதாவது இஷ்யூனாலும் கவர்மெண்ட் அத டேக் ஓவர் பண்ணி அதை சரிப்படுத்துவாங்க. டேக் ஓவர் பண்ணி சரிப்படுத்தலாம். ஆமா. ஆனா கோவில்கள் நிர்வகிக்கிற மாதிரி ம். அதுக்கான துறையை அரசாங்க கிட்ட இல்லல்ல. இந்து அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு சார். இந்து அத அறநிலையத்துறை ஃபாலோ பண்ணி தான் சார் ஆகணும். அந்த துறையை தான் நான் அதுதான் கேள்வி கேட்கிறேன். அந்த துறை அத தான் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த துறையை நாங்க ஒத்துக்கிறோங்க. நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. ம். ஆனா மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் தனி துறை இருக்கா? கிடையாது. இல்ல. அந்த சொத்துக்களை யார் இது பண்ணிக்கிறா? அதுக்கு தனியா போர்டு இருக்கு. அதுக்கான நபர்கள், அந்த ஊருக்காரங்க, அந்த மக்கள் அவங்களோட இதுதான் ஃபாலோ பண்றாங்க. இல்ல, அதுதான் முறை அது. அதுதான். அதுக்கு தனியா ஒரு ஆனா அமைச்சரவை இல்ல. இந்துக்கள் மட்டும் இந்து அறநிலைத்துறைன்னு எங்க வந்தது? இந்த எந்த அறநிலை- எந்த இல்ல, கோவிலுக்கும் உங்களுக்கு வரலாறு தெரியும். இந்து அறநிலையத்துறைன்னு ஒண்ணு ரொம்ப காலமா இருக்குது. அது ஏன் வந்தது? இருக்கு, தேவை இருக்கு, அதனால இருக்கு. அது அப்ப அங்க தொடர்ச்சியா. தேவை இல்ல, இங்க தேவை இருக்குன்னா ரெண்டு விஷயம் சொல்றேன் பாருங்க. ம், ம். இன்னைக்கு மேஜரா கோவில்கள் இருக்கிற பணத்தை வச்சுதான் இந்த அரசாங்கமே பாதி வேலையை நடத்திட்டு இருக்கு. ம். இன்னி வரைக்கும் எந்த கோவில்ல எந்த பணம் வந்ததுன்ட்டு உண்டியல் வயசும் எது வயசும் வெள்ள அறிக்கை தயாரா